கேரளாவுல விஜயனுடைய அலை வீசுதா இல்லையாங்கிறத இன்னைக்கு நாரடிக்கிறது நம்ம வேலையே. ഫിലിം ആക്ടേഴ്സിനെ അന്ധമായി വിശ്വസിക്കുക എന്ന് പറയുന്ന ഒരു സിസ്റ്റം കേരളത്തിൽ ഇല്ല. சரி. മാത്രവുമല്ല ഇവിടെ വിജയ്ക്കുള്ള സപ്പോർട്ടിനേക്കാളും ഉള്ളത് മോഹൻലാലിനും മമ്മൂട്ടിക്കും തന്നെയാണ്. அவங்க சினிமாவை சினிமாவா மட்டுமே பார்த்துட்டு போவாங்க. அதனாலதான் கேரளாவில இருந்து மட்டும், இந்தியாவிலேயே கேரளாவில இருந்து மட்டும் ஒரு நடிகருக்கு வரல. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். കേരളത്തിൽ വിജയ്ക്ക് ഫാൻസ് ഉണ്ട്, യാതൊരു തർക്കവുമില്ല. അത് സിനിമാ നടനെ ഇവിടെ സിനിമാ നടന്മാരായിട്ട് മാത്രമേ പ്രത്യേകിച്ച് മലയാളികൾ കാണുകയുള്ളൂ. അവരെ ഒരു രാഷ്ട്രീയ നേതാവായി ഒരു കാരണവശാലും കാണില്ല. രണ്ടാം, മൂന്ന്, കേരളത്തിൽ കോൺഗ്രസിന്റെ കൂടെ ഇനി നരേന്ദ്രമോദി വന്നാലും കേരളത്തിൽ അധികാരത്തിൽ വരാൻ പോകുന്നില്ല എന്നുള്ളതാണ് ഇതിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത്. சுரேஷ் கோபி வந்துட்டாருன்னு இந்த இன்டர்வியூல நீங்க பொய்லிக்ஸ் நீங்க கத்துனீங்க. சுரேஷ் கோபி வந்துட்டாருன்னா சுரேஷ் கோபி வந்த உடனே தூக்கி கொடுத்துட்டாங்களா எம்பி பதவியேன்னு நீங்க போய் வரலாறு பார்க்கணும். விஜயும் கேரளாவில் இருக்கிற காங்கிரஸும் அலைன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து அலைன்ஸ் வந்துட்டாங்கன்னா அங்க காங்கிரஸ் சிஎம் ஆயிடும், விஜய்க்கு அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையா? ഇതൊരിക്കലും നടക്കില്ല. കാരണം കേരളം എന്ന് പറയുന്നത് ഇന്ത്യയിലെ തന്നെ ഏറ്റവും സാക്ഷരതയുള്ള സംസ്ഥാനമാണ് കേരളം. விஜய் கேரளா வந்து காங்கிரஸோட சேர்ந்து பார்ட்டி பிரவர்த்தனம் பண்ண போறேன். ஓகே. இட்ஸ் நாட் பாசிபிள் இன் கேரளா. ப்ளூ சிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளோட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அதாவது கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தர். இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பாலிடிக்ஸை நிறைய விஷயம் அவருக்கு தெரியுது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற சில விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி நான் கேரளாவில் பாலிடிக்ஸில் பெரிய மிங்கிள் இல்லை. தமிழ்நாட்டிலையும் எனக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியாது. அண்ணா விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு பாலிடிக்ஸ்னா எல்லாம் இப்போ ஏ டு செட் தெரியும். அப்போ நான் பாருங்க, நான் எப்பெல்லாம் கற்றுக்கிட்டேன். இப்படி நம்புங்க. ஆக்சுவலி அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே பொய்லீக் சொல்லியிருப்பாரு. இங்கே உட்காந்து பேசின நபர் பேசுனதும் பொய். ஆக்சுவலி இப்போ நான் பேச போகிறது எல்லாமே உண்மை. சரிங்களா? ஆமாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஜேர்னலிசம் படித்தேன். அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 50க்கு மேலே மலையாளிஸ் தான். இப்போவும் மலையாளிஸ் தான். நீங்கள் போனீங்கன்னா அது மாதிரி சென்னையில் இருக்க பெரும்பாலான கேம்பஸில் மலையாளிஸ் அதிகம். அவங்களோட கல்ச்சர் படி கேரளாவுக்குள்ளே எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அவங்க படிக்கிறத பெருசாக தவிர்த்துருவாங்க. மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டில் போய் படிப்பாங்க. தமிழ்நாடு இல்லைன்னா போய் ஆந்திரா, ஹைதராபாத்து, டெல்லி, அப்படி போய் எங்கேயாவது போய் அவங்க படிப்பாங்க. அப்புறமா கேரளாவில் வந்து வேலை செய்வாங்க. ரொம்ப ரேர் தான் வெளியில் செட்டில் ஆகுறது எல்லாமே. அப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு டீம்லாம் மேக்ஸிமம் 75% லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட்டு தான். அவங்க சினிமாவை சினிமாவாக மட்டுமே பார்த்துட்டு போவாங்க. அதனால தான் கேரளாவிலேருந்து மட்டும், இந்தியாவிலேயே கேரளாவிலேருந்து மட்டும் ஒரு நடிகருக்கு வரல. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? சுரேஷ் கோபி வந்துட்டாருன்னு இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பொய்லிக்ஸ் நீங்கள் கத்துனீங்க. சுரேஷ் கோபி வந்துட்டாருன்னா சுரேஷ் கோபி வந்த உடனே தூக்கி கொடுத்துட்டாங்களா எம்பி பதவியேன்னு நீங்கள் போய் வரலாறு பார்க்கணும். டெபாசிட் காலியாகி கேவலமாக தோற்று 3 எலெக்ஷனில் தோற்றவர். அதுக்கப்புறமா தொடர்ந்து உள்ளே இருந்தார். பொதுவாக ஒரு ஆட்சியில் இருக்கும்போது அதிருப்திகள் வரும் ஆளுங்கட்சி மேலே. கேரளா வரலாறை படைக்குது. எப்படின்னா, தொடர்ந்து 2 வருஷம் கம்யூனிஸ்ட் அங்கே ஆட்சி செஞ்சதே கிடையாது. முறையாக இப்போ நடந்த எலெக்ஷனில் 2வது முறையும் வெற்றியாகுது. அதில் மறுபடியும் எம்பி எலெக்ஷன் வரும்போது, அப்போ அந்த எம்பி எலெக்ஷன் வரும்போது அவங்க வந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் கோபம் அதெல்லாம் வருது. பினராயி விஜயன் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வருது, எல்லாமே வருது. அதெல்லாம் பார்க்குறாங்க. காங்கிரஸில் ஒரு முக்கியமான பெருந்தலை தவறிடுறார். அப்போ தேர்வு செய்யும் போது ஒரு அறியப்பட்ட முகமாக தான் சுரேஷ் கோபியை தேர்வு செய்கிறாங்க. மற்றபடி நடிகர்லாம் கிடையாது. இப்போ அதே நடிகர் என்ன செய்கிறாரு? அரசியலுக்கு வந்துட்டு என்னால் சம்பாதிக்க முடியலை, புத்தியை காமிச்சிட்டாங்களே, சம்பாதிக்க முடியலை, நான் திரும்ப சினிமாவுக்கே போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கணும். சுரேஷ் கோபி யார், எப்படி வந்தாருன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலை. அதனால வந்து கேரளாவோட தன்மையே வேறு. கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் வருதுன்னு தயவு செய்து இனிமேல் சொன்னீங்கன்னா, அங்கே மம்முக்கான்னு ஒருத்தர் இருக்கார், மோகன்லால்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேருக்கும் பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க 2 பேரும் ஃபேன் பேஸ் இருக்கு, ஓகே. அவங்களே நார்மலாக ரோட்டில் நடந்து போகிறாங்க. கேரளா மக்கள் வந்து, அதாவது சினிமாவில் இருக்கிறவங்களாம் நார்மலாக தான் பார்ப்பாங்க, ரோட்டில் நார்மலாக நடந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ
இப்ப விஜய் அங்க வந்தாங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட வரவேற்பு விஜய் இருக்கும்? கூட்டம் வந்துருச்சுன்னா விஜய் ஓட்டு போட்டுருவாங்களா? இது ஒரு தற்குறித்தனமான டாக்கா இருக்கு. என்னது மறுபடியும் என்னது விஜயும் காங்கிரஸும் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சப்போஸ் விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கு இந்த விஜய் ஆதரவாளர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க போய் ஒரு என்னன்னு கட்சி பேரை மாத்துவாரு? கேரளா வெற்றி கழகம்னு மாத்துவாரா? இல்ல அங்க போய் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் வருகிறார்னு கேரளால போய் ஓட்டு கேட்பாரா? தமிழக வெற்றி கழகம் கேரளால போய் கேரளா வெற்றி கழகம்னு மாத்துவாரா? இந்த மாதிரியெல்லாம் தற்குறித்தனமா பேசக்கூடாது. கேரளா காங்கிரஸ் அப்படியான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. காங்கிரஸுமே இவங்களுமே என்னன்னா பெரிய ஆக்ட்ரஸோட ஆதரவு இருந்தா போதும் தான் நினைப்பாங்களே தவிர அவங்க கட்சிக்குள்ள வரணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் அங்க இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் பெருவாரியா வந்து மேக்சிமம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க படங்கள்லயே கூட நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தா கம்யூனிஸ்டுகள் படமாவே அவங்க நிறைய நடிப்பாங்க. இடது சிந்தனை கொண்டவர்களாவே அந்த கேரளா மண்ணு அதிகமா இருக்கும். பேசிக்காவே சொல்லணும்னா கேரளா இஸ் ஏ லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட். அது சினிமாவாகட்டும் இல்லை எதுவாகட்டும் அப்படிதான் இருக்கும். சரியா? அதனால இங்க வந்து விஜய் மாதிரியான ஒரு ஆளுங்கள்லாம் போனா ஜெயிச்சிடலாம் புருட்டிடலாம்லாம். சன்னி லியோனு கூட தான் கேரளாவில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அதுக்காக கேரளா மக்கள்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும்? அது ஒரு கிரேஸ், அவ்வளவுதான் கிரேஸ். அதாவது சென்னையில மலையாளிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? என்னோட அசம்ஷன், என்னோட கேல்குலேஷன் படி பார்த்து ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்கும். 2.5 லட்சம் பேர். இப்போ 2.5 லட்சம் பேர் இங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா மலையாளிஸ் வந்து விஜய்க்கு வந்து பெருவாரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க. 2.5 லட்சம் பேரும் ஓட்டு போடுவாங்க. 2.5 லட்சம் பேர் ஓட்டு? ஆமா. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இந்த விஷயத்தை? நான் என் பக்கத்து வீட்டுல இருக்க சேட்டாட்ட கேட்டேன். அவரு சொன்னாரு இந்த ஓட்டு விஜயானு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஆள் சொன்னதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? ஆமா. சூப்பர் சார், சூப்பர். ஆமா, அது ஆக்சுவலி மலையாளிஸ் வந்து சென்னையில பல இடங்கள்ல டீ கடை வச்சிருக்காங்க, பல கடைகள் வச்சிருக்காங்க, பல தொழில்கள் செய்யறாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா இப்படியெல்லாம் நம்ம சொன்னா அது நரேட்டிவா செட் ஆகும். புரியுதுங்களா? அவங்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்புன்றது ஒண்ணு யார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அதையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். இந்த இடத்துல வாழ்வாதாரம் அவங்களுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அதெல்லாம் மறைக்கணும். அப்படியெல்லாம் பேசினாதான் நம்ம வந்து பண்ண முடியும். நானே பெரிய அரசியலை கத்துக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த விஷயத்துல இருந்து நான் என்ன பெரிய இதுவான்னு என்ன கேட்டுறாதீங்க, எனக்கு அசிங்கமா போயிடும். நானே அரசியல் அந்த அளவுக்கு டெப்தா வந்து பார்க்குறேன். எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஆத்திரமா வந்துச்சு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது. இல்ல நான் இதுல என்ன கேட்க வரேன்னா நீங்களே சொல்ல முடியாது. சரி, இப்போ உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்து இப்போ மலையாளிஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க? மலையாளிஸ் வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. மாறா அவங்க கேரளாவோட பாலிடிக்ஸை ஊறி போய் இருக்கிறாங்க. ஒரு போராட்டம் அப்படின்னா சென்னை மாதிரி சும்மா இப்போ சென்னையில் ஒரு போராட்டம் ஏதோ ஒரு கட்சி நடத்துதுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 100-200 பேர் அப்படி வருவாங்க இல்லையா? கேரளாவில் அப்படி நடக்காது. போராட்டம்னு அறிவிச்சா 1000 கணக்கில் 2000 கணக்கில் 10,000 லட்சம்லாம் வரும். அப்படி வரும். நான் வந்து 2014-15 டைமில் கேரளாவில் கேலிக்கட்டில் இருக்கிற மலப்புரமில் இருக்க கேலிக்கட் யூனிவர்சிட்டி போகும்போது அங்கே 2 டீமுக்கு சண்டை. மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கும் எஸ்எஃப்ஐக்கும் சண்டை, ஹாஸ்டல் இஷ்யூ. அது ஒரு பெரிய போராட்டம் ஆகுது. அந்த பெரிய போராட்டம் சுற்றி வயநாடு, கேலிக்கட்டு, அப்புறம் கண்ணூர், இப்படி எல்லா இடங்கள்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கேம்பஸை சுற்றி வளைச்சு அங்கே பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி வந்த ஒரு பஸ்ஸை லோக்கலில் இருக்க ஒரு ஸ்டேஷன் வந்து சிறப்பிடிச்சு வைக்குது. அந்த ஸ்டேஷனை ஒரு 30 பஸ் வந்து சிறப்பிடிக்குது. நீ எப்படி அவங்கள சிறப்பிடிக்கலான்னு? அப்படி ஒரு போராட்டம்னாலே வீரியமா இப்படிதான் நடக்கும் அந்த இடத்துல. பெரிய வரலாறு இருக்கு போராட்டத்துக்குன்னு. அப்ப அவங்க அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே அவன் எஸ்எஃப்ஐக்குள்ள இருப்பான், இல்லைன்னா கேஎஸ்யூக்குள்ள இருப்பான், இல்லைன்னா கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், இல்லை எம்எஸ்யூக்குள்ள இருப்பான், ஏதோ ஒரு அமைப்புல இருப்பான். அவன் சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே அரசியல் படுத்தப்பட்டுருவான். அதனால அவனால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். சினிமா அரசியல் அப்படின்னு செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். மேக்சிமம் மெஜாரிட்டி எஸ்எஃப்ஐக்குள்ள இருப்பான், அடுத்து அவன் டிஒஎஃப்ஐக்குள்ள வருவான். இப்படி 2 அமைப்புக்குள்ள அதிகமா இருப்பான் அவன். அப்புறமா தான் அவன் அரசியலுக்கு வரும்போது அவன் காங்கிரஸா இல்லை கம்யூனிஸ்டான்னு தேர்வு செஞ்சு டைல்யூட் ஆவான். அதுலேயும் பெருவாரியான ஆளுங்களை கம்யூனிஸ்டுக்குள்ள ஓடுவாங்க. அப்போ இதெல்லாம் அங்கே பார்க்குறோம் நம்ம. இதில் வந்து விஜய்னு ஒருத்தர் வந்த உடனே இந்த மூர்க்கமான அரசியல் கூட்டம் விஜய் பின்னாடி கொடியை தூக்குமா, மஞ்சள் சிவப்பு கொடியை தூக்கிடுமா? கேட்க வந்தேன். இப்போ வந்து சின்ன வயசுலேயே கேரளாவில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக அரசியலுக்குள்ளே போயிடுவாங்க, அதாவது காங்கிரஸ்குள்ளே போயிடுவாங்க, கம்யூனிஸ்டுக்குள்ளே போயிடுவாங்க, எஸ்எஃப்ஐக்குள்ளே போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் வந்து விஜய் பின்னாடி போகுங்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியல தானே? ஆமாம்,
எப்படி போகும்? நம்ம இங்கேருந்து என்ன வேணாலும் வாயில் அடிச்சு விடலாம், என்ன வேணாலும் வாயில் அடிச்சு விடலாம். எனக்கு தெரிஞ்சு துல்கர் சல்மான் மாதிரி ஒரு ஆக்டர், செம்ம ஆக்டர், அடிச்சு நவுத்துற. தமிழ்லயே அவரோட படம் பயங்கர ஹிட்டு. ஆமா, விஜயோட கம்பேர் பண்ணா அவர் நல்லா நடிக்கிறார். சரியா? மோகன்லால் பையனோட படம் ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, சரியான படம், சூப்பராக ஓடுச்சு. அதுவும் அந்த மியூசிக் வச்சு ஒரு படம், ஞாபகம், அந்த பாட்டெல்லாம் வரும். நல்ல ஆக்டர்ஸ் நிறைய பேர் அதில் இருக்காங்க. நிவின் பாலி, டொவினோ தாமஸ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நல்லாவே இருக்காங்க. அவங்க பின்னாடிலாம் ஓடுறாங்களா என்ன? இல்லை அங்கே வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வந்து வார் நடக்குதா என்ன? டொவினோ தாமஸ் விசஸ் நிவின் பாலின் வார் நடக்குதா, இல்லை மோகன்லால் விசஸ் மம்முட்டின் வார் நடக்குதா? படமாக நாங்கள் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். அதில் அவ்வளோதான். பார்த்துட்டு என்னோட ஃபேன் இவரோட ஃபேன் ஓடிடுவோம், அவ்வளோதான். எங்கேயோ பிறந்த இவருக்கு அங்கே ஃபேன் பேசி இவர் அங்கே போய் ஆட்சி அமைப்பாராம்மா, இவர் அதை வந்து இங்கே ஒருத்தர் உட்காந்து பேசுவாரா? இதை நாங்கள் வந்து நம்பணுமா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜய்க்கு வந்து இங்கே இருக்கிறத விடுங்க, கேரளாவில் எவ்வளோ மன்றங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மன்றங்கள் இருக்கு. மன்றங்கள் வந்து எங்க வேணாலும் யார் வேணாலும் திறக்கலாம். மன்றங்கள் ஓட்டா மாறுமாங்கிறதான் பிரச்சனை. இப்ப மன்றங்கள் ஓட்டா மாறுமாங்கிறதான் பிரச்சனை. இப்போ நான் ஒண்ணுமே இல்லை, கேரளாவில் இப்போ சமீபத்தில் நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 20 வயதுலேருந்து 25 வயசுக்குள்ள போட்டியிட்ட இளம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பஞ்சாயத்தாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தருக்கு ஃபோன் பண்றேன், இன்னும் 2-3 பேர் ஃபோன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா அவங்களோட ஆடியோவும் போடுவோம். அவங்க பேர் வந்து ஆனஸ் ரோஸ்டா. அவங்ககிட்டே நம்ம வந்து பேசுவோம். கண்டிப்பா. ஆனஸ் ரோஸ்டா தானே நீங்க? ஆமா. நீங்க இப்ப எந்த இடத்துல நீங்க கவுன்சிலரா இருக்கீங்க? கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட். கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட். எந்த ஏரியா நேம்? வயநாடு டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தி இப்போ இவங்க இருக்காங்க. ஓகே. இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நரேட்டிவ் செட் ஆகிட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து கேரளாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அவரும் காங்கிரஸும் அங்கே கூட்டணி வச்சாங்கன்னா அவங்க தான் அடுத்து சிஎம் ஆவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இங்கே தமிழ்நாட்டில் போகுது. அந்த மாதிரி அங்கே ஏதாவது பேச்சு போகுதா கேரளாவில்? ஆக்சுவலி ஐம் நாட் ஃப்ளூயன்ட் இன் தமிழ், so my communication is complicated. Okay. മലയാളം തമിഴ് ചേർത്ത് സംസാരിക്കും. பேசுங்க பிரச்சனை இல்லை. ஓகே. கேரளா வந்து லெஃப்ட், நோ டவுட். ஓகே. கேரளா யூத் இஸ் வைப். ஓகே. ஆல் கேரளா யூத் இஸ் ரெடி டு சப்போர்ட் லெஃப்ட். ஓகே. நீங்க சொன்னதா விஜய் கேரளா வந்து காங்கிரஸோட சேர்ந்து பார்ட்டி பிரவர்த்தனம் பண்ண போறேன். Okay. It's not possible in Kerala because Kerala is now Kerala leader is Comrade Pinarayi Vijayan. Okay. And here is all the vibe going with the Sadhav Pinarayi Vijayan. Okay. ആക്ച്വലി ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ കേരളത്തിലെ ഓരോ യൂത്തിനും ഓരോ ജനങ്ങൾക്കും കേരളത്തിന്റെ പൾസ് അറിയാം. ദേ നോ ദ പൾസ്. ഓക്കെ. ഓരോ വിഭാഗത്തിലുള്ള ആളുകൾക്കും കൃത്യമായി വേണ്ട പിന്തുണ കൊടുത്തു പോകുന്ന ഒരു സിസ്റ്റമാണ് കേരളത്തിൽ ഇരിക്കുന്നത്. ഓക്കെ. അത് മുന്നോട്ട് കൊണ്ടുപോകുന്നത് കേരളത്തിലെ ഇടതുപക്ഷ ജനാധിപത്യ മുന്നണിയാണ്, ലെഫ്റ്റ്. ஓகே. லெஃப்ட் ஐடியாலிஸ்ட் அங்கே அதிகமாக இருக்குது. சரி, இப்போது இன்னொரு டாக் இருக்குது. கேரளாவில் வந்து மோகன்லால், மம்முட்டி அவங்களுக்கு கூட கூட்டமே வராது, ஆனால் விஜய்க்கு தான் பெரிய கூட்டம் வரும், நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோகன்லால், மம்முட்டி அங்கே இருக்கவங்களுக்குலாம் கூட்டம் வராதா? அவங்கள ஹீரோவை அங்கே ஏற்றுக்கலையா பெருசா? ആക്ച്വലി മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യം എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ദിസ് ഇസ് കേരള. ഓക്കെ. തമിഴ്നാട് മാതിരിയല്ല. ഓക്കെ. കേരള வந்து ஃபிலிம் ஆர்டிஸ்டுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும். ஓகே. ஆனா அவரு പൊളിറ്റിക്സിൽ വന്നാലും ഓക്കെ, കേരളത്തിലെ പൊളിറ്റിക്സ് ബേസ് ചെയ്യുന്നത് ജനങ്ങൾക്ക് കിട്ടുന്ന പിന്തുണ എവിടെ നിന്നാണോ എന്നതിനനുസരിച്ചിട്ടാണ്. ഓക്കെ. ഫിലിം ആക്ടേഴ്സിന് അന്ധമായി വിശ്വസിക്കുക എന്ന് പറയുന്ന ഒരു സിസ്റ്റം കേരളത്തിൽ ഇല്ല. ശരി. മാത്രവുമല്ല ഇവിടെ വിജയിക്കുള്ള സപ്പോർട്ടിനെക്കാളും ഉള്ളത് മോഹൻലാലിനും മമ്മൂട്ടിക്കും തന്നെയാണ്.
ஓகே, அப்போ அங்க ஃபேன் பேஸ் அதிகமா யாருக்கு இருக்கு? விஜய்க்கா இல்ல மோகன்லால் மம்முட்டி அவங்களுக்கு? மோகன்லால் மம்முட்டி, நோ டவுட். நோ டவுட் அவங்களுக்கு தான் இருக்கு அதிகமா. யா. ஓகே, அப்போ அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க. நடிகர்களுக்கு வாக்களிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப மெச்சூர்டா தான் இருக்காங்க. ഇവിടെയുള്ള യൂത്തിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം നിലവിൽ ഇപ്പോൾ സംസ്ഥാന ഗവൺമെന്റ് കൊണ്ടുവന്നിട്ടുള്ള ഒരു നിയമമുണ്ട്. ஓகே. വിജ്ഞാന കേരളം പ്രോജക്റ്റ്, വിജ്ഞാന കേരളം പദ്ധതി മുഴുവൻ യൂത്തിനും ജോബ് സെക്യൂരിറ്റി ഉറപ്പുവരുത്തുക, ജോബ് ഉറപ്പുവരുത്തുക എന്നുള്ള ഒരു പോളിസി സ്റ്റേറ്റ് ഗവൺമെന്റ് അടുത്ത് കൊണ്ടുവന്നിട്ടാണ്. ம். അതിനാലെ യൂത്തുക്ക് കൃത്യമായി തെരിയും എപ്പടി പോകണമെന്ന്. ஓகே. ഫിലിം ആർട്ടിസ്റ്റിന് സപ്പോർട്ട് കൊടുക്കണോ, ம். കൃത്യമായി പൊളിറ്റിക്സ് ഉള്ള ആളുകൾക്ക് സപ്പോർട്ട് കൊടുക്കണോ എന്നത് ம். കേരള യൂത്തിന് കൃത്യമായി തരും. சூப்பர். ஓகே. ஓகே. Thank you சகாவி. Actually, I'm not fluent in Tamil and English also. So in Malayalam, I'm okay. Done with it. ஓகே சகாவி. Okay, thank ஓகே. you. கேரளாவில் இருக்க இன்னொருத்தருக்கும் நம்ம ஃபோன் பண்ணியிருக்கோம். இவர் எந்த மாவட்டத்தில் இருக்காரு, இவரோட பேர் என்னன்னு கேட்போம். ஹலோ பிரதர், உங்களோட பேரு, நீங்க எங்க இருக்கீங்க? എന്റെ പേര് ഹരീഷ്. ഐ എം ഫ്രം കേരള വയനാട് ഡിസ്ട്രിക്ട്. வயநாடு. ஓகே. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்னன்னா டிவிகேனா தமிழக வெற்றி கழகம், விஜயோட கட்சி. விஜயும் கேரளாவில் இருக்கிற காங்கிரஸும் அலைன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து அலைன்ஸ் வந்துட்டாங்கன்னா அங்க காங்கிரஸ் சிஎம் ஆயிடும், விஜய்க்கு அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையா? ഇതൊരിക്കലും നടക്കില്ല. കാരണം കേരളം എന്ന് പറയുന്നത് ഇന്ത്യയിലെ തന്നെ ഏറ്റവും സാക്ഷരതയുള്ള സംസ്ഥാനമാണ് കേരളം. ഓക്കെ. ഇവിടുത്തെ ഒരു സാഹചര്യം വെച്ച് കേരളത്തിന് കഴിഞ്ഞ 10 വർഷക്കാലമായി സഖാവ് പിണറായി വിജയൻ നേതൃത്വം കൊടുക്കുന്ന ഇടതുപക്ഷ ഗവൺമെന്റാണ് കേരളത്തിൽ. ഓക്കെ, 10 വർഷமா സിപിഎം இருக்கு. ഓക്കെ, 10 വർഷമായി സിപിഎം ഇருக்கு. ഓക്കെ. അത് 99 സീറ്റ് ടോട്ടൽ 141 91 സീറ്റില് സിപിഎം ആണ് കേരളം ഭരിക്കുന്നത്. ഓക്കെ. ഇപ്രാവശ്യം തീർച്ചയായിട്ടും സിപിഎം തന്നെയാണ് തുടരാൻ പോകുന്നത്. ഇടതുപക്ഷ പാർട്ടിയാണ് കേരളത്തിൽ തുടരാൻ പോകുന്നത്. അത് ഏറ്റവും വലിയ പ്രധാന ഘടകം വെച്ചാൽ കേരളത്തിലെ സാധാരണ ജനങ്ങൾക്ക് അത്രമാത്രം ഉപകാരപ്രദമാവുന്ന രീതിയിലുള്ള വ്യത്യസ്തമായ പദ്ധതികളാണ് ഇവിടെ ആവിഷ്കരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ ഇടതുപക്ഷത്തെ ഇവിടുന്ന് മാറ്റുക എന്ന് പറയുന്ന അടുത്ത പാർട്ടി ഇവിടെ വരിക എന്ന് പറയുന്ന ഒരിക്കലും നടക്കുന്ന കാര്യമില്ല. ഒന്നാമത്തെ ഘടകം അത്. 2, കേരളത്തിൽ വിജയ്ക്ക് ഫാൻസ് ഉണ്ട്, യാതൊരു തർക്കവുമില്ല. അത് സിനിമാ നടനെ ഇവിടെ സിനിമാ നടന്മാരായിട്ട് മാത്രമേ പ്രത്യേകിച്ച് മലയാളികൾ കാണുകയുള്ളൂ. അവരെ ഒരു രാഷ്ട്രീയ നേതാവായി ഒരു കാരണവശാലും കാണില്ല. 2, 3, കേരളത്തിൽ കോൺഗ്രസിന്റെ കൂടെ ഇനി നരേന്ദ്രമോദി വന്നാലും കേരളത്തിൽ അധികാരത്തിൽ വരാൻ പോകുന്നില്ല എന്നുള്ളതാണ് ഇതിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത്. കേരളത്തില് കോൺഗ്രസ് കൂടെ നരേന്ദ്രമോദി വന്നാലും ജയിക്കാൻ முடியாது. നരേന്ദ്രമോദി വന്നാലും കേരളത്തിൽ ജയിക്കൂല. ഇത് കേരളം. ഇവിടെ കോൺഗ്രസ് ചിത്രത്തിലില്ല. കേരളത്തിൽ ഒരു സീറ്റ് പോലും ബിജെപി ഇല്ല. കോൺഗ്രസ് ആകെ 41 സീറ്റിൽ മാത്രമേ ഉള്ളൂ. 99 സീറ്റിലും കേരളത്തിൽ ഇടതുപക്ഷമാണുള്ളത്. ഇനി സാക്ഷാൽ രജനികാന്തോ വന്നാലും കേരളത്തിൽ നടക്കാൻ പോകുന്ന കാര്യമില്ല. കോൺഗ്രസ് അധികാരത്തിൽ വരില്ല എന്നുള്ളത് 1. 2, ഇവിടെ ഫാൻസ് ബേസ് ആളുകളോട് വ്യക്തികളായിട്ട് മാത്രമേ കാണുകയുള്ളൂ. കേരളത്തിലെ ഏറ്റവും ലീഡിംഗ് ആയിട്ടുള്ള സിനിമാ നടന്മാരാണ് മോഹൻലാലും മമ്മൂട്ടിയും. അവര് കോൺഗ്രസിന് കൂടെ വന്നാലും കേരളത്തിൽ അധികാരം കോൺഗ്രസ് കിട്ടാൻ പോകുന്നില്ല. അപ്പൊ പിന്നെ വിജയുടെ കാര്യം പറയേണ്ടതില്ലല്ലോ. ஓகே, அவர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க மோகன்லால் மம்முட்டிக்கு கூட பெரிய கூட்டம் வராது, பெரிய ஃபேன்ஸ் கிடையாது. ஆனா விஜய் கேரளாக்கு வந்தா ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்கு. மோகன்லால் மம்முட்டிக்கே ஃபேன்ஸ் கிடையாது, பெரிய கூட்டம் வராதுன்னு சொல்றாரு. കേരളത്തിൽ വിജയ്ക്കല്ല ഏറ്റവും കൂടുതൽ ഫാൻസ് ഉള്ളത്. വിജയെ കഴിഞ്ഞും ഫാൻസ് ഇവിടെ അജിത്തിനാണ്, തലയ്ക്കാണ്. അജിത്തിനും അതോടൊപ്പം തന്നെ രജനീകാന്തിനും കമൽഹാസനും പ്രകാശ് രാജിനുമാണ് ഇവിടെ ഏറ്റവും കൂടുതൽ ഫാൻസ് ഉള്ളത്. തീർച്ചയായും പ്രകാശ് രാജ് കേരളത്തിലെ പൊളിറ്റിക്കൽ മേഖലയിൽ ഇടപെടുന്ന ഒരാളാണ്. വിജയ്ക്ക് ഇവിടെ അങ്ങനത്തെ ഫാൻസേ ഇല്ല. വിജയ് വന്ന 3rd ജനറേഷൻ, അയാൾക്ക് അങ്ങനത്തെ ഫാൻസേ ഇല്ല. ഇനി ഫാൻസ് ഉണ്ട് തീർച്ചയായിട്ടും ഉണ്ട്. പക്ഷെ ഫാൻസായി മാത്രമേ കാണിക്കുള്ളൂ. ഒരിക്കലും വിജയുടെ ലീഡർഷിപ്പ് വന്ന് ജയിക്കാനേ പോകുന്നില്ല. ഇവിടെ കേരളത്തിലെ പല സിനിമയിൽ അഭിനയിക്കുന്ന പല ആക്ടേഴ്സും പലതിൽ മത്സരിച്ചിട്ടുണ്ട്. പക്ഷെ നിലം തൊട്ടില്ല. കാരണം ഇവിടെ കേരളം എന്ന് പറയുന്നത് തന്നെ കൃത്യമായി പൊളിറ്റിക്കൽ വ്യൂ ഉള്ള ആളുകളാണ്. അത് തീർച്ചയായിട്ടും ലെഫ്റ്റ് ലിബറൽ കാഴ്ചപ്പാടുള്ള ആളുകളാണ്. ഇവിടുത്തെ പോളിസീസ് അനുസരിച്ച് മാത്രമേ എത്തിക്കുള്ളൂ. നരേന്ദ്രമോദി വന്ന് കേരളത്തിൽ കോൺഗ്രസിന് ലീഡ് ചെയ്താലും ജയിക്കാൻ പോകുന്നില്ല. ஒரு ஃபன்னி क्वेश्चन, இப்ப விஜயோட கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம். இன்கேஸ் கேரளாவில் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு, கேரளா வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு அங்க നിന്നാ വിജയ് ജയിപ്പാറാ? കെട്ടി വെച്ച, അതായത് ഈ ഇലക്ഷന് ക്യാഷ് കെട്ടി വെക്കുന്ന ഒരു പരിപാടി ഉണ്ട്. ആ ക്യാഷ് വരെ കിട്ടില്ല. കാശ് കൊടുക്കണമാ?
ക്യാഷ് വരെ കിട്ടില്ല. ഇലക്ഷൻ മത്സരിക്കണമെങ്കിൽ അത് ഇലക്ഷൻ കമ്മീഷനിലേക്ക് ഒരാൾക്ക് മത്സരിക്കണമെങ്കിൽ ഒരു നിശ്ചിത എമൗണ്ട് കെട്ടിവെക്കണം. ഓക്കെ, ഇലക്ഷൻ മത്സരിക്കണമെങ്കിൽ ഇപ്പൊ ഞാൻ മത്സരിക്കണമെങ്കിലും വിജയ് മത്സരിക്കണമെങ്കിലും പിണറായി വിജയൻ മത്സരിക്കണമെങ്കിൽ ഒരു സീറ്റ് ഒരു എമൗണ്ട് കെട്ടിവെക്കണം ഇലക്ഷൻ കമ്മീഷനിലേക്ക്. അത് നിശ്ചിത വോട്ട് എനിക്ക് നിശ്ചിത വോട്ട് എനിക്കോ വിജയിക്കോ പിണറായി വിജയനോ ലഭിച്ചാൽ മാത്രമേ ആ ക്യാഷ് തിരിച്ചു കിട്ടുകയുള്ളൂ. ஓகே, അത്ര വോട്ട് ആ കെട്ടിവെച്ച ക്യാഷ് ഒരു വിജയ്ക്ക് കിട്ടാൻ പോകുന്നില്ല കേരളത്തിൽ അയാളുടെ പാർട്ടി. தேர்தல் கட்டுற காசு கூட திரும்ப கிடைக்காதுன்னு சொல்றீங்களா? நான் அதை புரிஞ்சுக்காம விட்டேனே. ஓகே ஓகே, அப்போ வந்து கேரளாவில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாவா தான் பாக்குறாங்க, சினிமா பாலிடிக்ஸை மிங்கிள் பண்ணல. ഒരിക്കലും മിങ്കിൾ പണ്ടൽ. ஓகே ஓகே, தேங்க்யூ 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 ஹரி, தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்ட மட்டும் கேட்டு எடுத்தீங்கன்னு வந்து கம்பு சுத்த வரலாம். ஆமா, கேரளாவில் சமீபத்தில் 20 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள போட்டியிட்ட பஞ்சாயத்து பிரசிடென்ட் இவங்க எல்லாரையுமே நம்ம தொடர்பு கொண்டிருக்கோம். அதுல 4 பேர், அந்த 4 பேர் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க இல்லை, 2 வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்களையும் நம்ம தொடர்பு கொண்டு அவங்ககிட்டயும் நம்ம கேட்டு ஆடியோ மெசேஜா கேட்டிருக்கோம். அவங்களாம் ரொம்ப இன்டீரியர், அதனால அவங்க ஆடியோவா அனுப்பியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல. அதையும் நம்ம வெளியிட போறோம். இது மட்டும் இல்லாம பொதுத்தளமா ஒருத்தருக்குள்ள ஏசியா நெட்டோட ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர், அவங்ககிட்டயும் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அவங்களும் அந்த ஆடியோ அனுப்புவாங்க. இது மட்டும் இல்லாம திருவன்றம், கேரளாவுடைய தலைநகரான திருவன்றம்ல அங்க இருக்கிற சிந்தாச்செருன்னு சொல்லி அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். அவங்களுடைய கருத்து என்னன்னு ஒப்பீனியன் கேட்டிருக்கோம். அவங்களும் அனுப்புறாங்க. கேரளாவுல விஜயனுடைய அலை வீசுதா இல்லையாங்கிறத இன்னைக்கு நாரடிக்கிறது நம்ம வேலையே. அதனால அந்த காணொலியை நம்ம அடுத்த காணொலியில போடுவோம். நிச்சயமா பேசிக்கிட்டே இருப்போம் இதை. கண்டிப்பா. நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம்.